எல்லாருக்கும் வாட் ஐ டிட் டுடே ஒரு சின்ன மினி விளாக் பார்க்கலாமா? உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு காலையிலே பொறுப்பாக இன்டர்வியூக்கெலாம் கிளம்பி போயிட்டேன். பிகாஸ் ஐ எம் ஏ கிராஜுவேட் காய். ஸோ அதனால் கிளம்பி போகிற வழியில் என் காலேஜெல்லாம் பார்த்தோன்னே மனசெல்லாம் பொண்ணு. பட் ஆனால் என்ன பண்ணுறது, கிராஜுவேட் முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷத்துலேயே இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணிவிட்டேன். வழக்கம் போல் இன்டர்வியூவில் நம்மளை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அந்த டிப்ரெஷன் குறைக்க டிமார்ட்குள்ளே பூந்துட்டு இந்த ஒரு பொருளை தூக்கிட்டு ஓடியே வந்துட்டேன். பில் பே பண்ணிட்டேன் கைஸ். வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா இந்த குட்டி பட்டாணியை நான் கட்டி போட்டு போயிட்டேன். வந்தோடனே அது என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. என்னை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் அது. ஏன்க்கா என்னை கட்டி போட்டேன், நானே பாவல, நானே வீட்டுக்குள்ளே சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தேன், என்னை ஏன்க்கா கட்டி போட்டு போகிறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டான். உடனே ஒரு தடவல் கொடுத்துட்டு ஜாலியாக அதை கமுக்கமாக படுக்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ரொட்டீன் தான். நைட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு பாதி நாள் போயிடுச்சு. இந்த பாதி நாளில் எனக்கு நான்வெஜ் டெம்டிங் ஆகிடுச்சு. பட் சோகம் என்னன்னா, நான் இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட முடியாது. பிகாஸ் திஸ் இஸ் த சாட்டர்டே. ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நானும் ரொம்ப நேரம் யோசிச்சு என் மூளையெல்லாம் கசக்கி பண்ணது தான் உருளைக்கிழங்கு நான்வெஜ் ஸ்டைல் குழம்பு. இதுக்கு பேர் கூட நான் இன்னும் வைக்கல. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் வாய்ஸில் மியூட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நான் குக்கிங்கில் பண்ணுற எந்த மிஸ்டேக்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கரெக்ட் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் ஐ எம் ஏ ஃப்ரெஷர் ஃபார் குக்கிங். ஸோ அதனால தான். ஓகே, டேவை முடிச்சாச்சு. டாட்டா பாய்.